வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் பேரணி. ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 14 மதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் என வைகோ அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மக்களவையில் ராகுல் காந்தி மீண்டும் வலியுறுத்தல். இந்தியாவின் பெருமை நீங்கள். வினேஷ் போகத்துக்கு பிரதமர் மோடி ஆறுதல். செந்தில் பாலாஜி வழக்கு. அமலாக்கத்துறைக்கு அதிரடி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி அமைதி பேரணி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மு. கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து கருணாநிதியின் நினைவிடம் வரை அமைதி பேரணி மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ஆர். ஆசா, ஜெகத் ரட்சகன், அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், கே.என். நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும், சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு வருவாய் மாவட்டங்களின் தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் அவைத்தலைவர் ஆடிட்டர் ஆ. அர்ஜுன் ராஜ் தலைமையிலும், கடலூரில் பொருளாளர் மு. செந்தில் தீபன் தலைமையிலும், திருச்சியில் துரை வைகோ எம்பி தலைமையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, விழுப்புரத்தில் துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ஆகோ மணி, தஞ்சாவூரில் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை இரா முருகன், திருநெல்வேலியில் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், கரூரில் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொஹையா ஆகியோர் தலைமையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் நிர்வாகிகளின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் உரையாற்றிய அவர் வயநாட்டு நிலச்சரிவை தனது சகோதரியுடன் சென்று பார்வையிட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காணவில்லை என்றும் கூறிய ராகுல் காந்தி, ஒன்றிய அரசு வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து உடனடியாக நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சென்னையில் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக தலைமைக் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த தலைமைக் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி ரீதியாகவும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில், தேதி குறிப்பிடாமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் மல்யுத்த போட்டியின் இறுதிச் சுற்றில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய 33வது ஒலிம்பிக் திருவிழா ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனிடையே மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் களம் இறங்கி ஒரே நாளில் 3 போட்டிகளில் அடுத்தடுத்து வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஜப்பானைச் சேர்ந்த வீராங்கனை உள்பட 3 பேரை முறியடித்த வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிச் சுற்றில் விளையாட இருந்த நிலையில் வினேஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத்துக்கு போட்டிக்குரிய எடையை விட 100 கிராம் அதிகம் இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அவர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். இந்நிலையில் வினேஷ் போகத்துக்கு ஆறுதல் தெரிவித்து பிரதமர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வினேஷ், நீங்கள் சாம்பியன்களின் சாம்பியன், இந்தியாவின் பெருமை, ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம், இன்றைய பின்னடைவு தனக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் அனுபவிக்கும் விரக்தியை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை எனவும், சவால்களை நேருக்கு நேர் சந்திப்பது தங்களின் இயல்பு என்பது தனக்கு தெரியும் எனவும், வலுவாக மீண்டும் வாருங்கள், உங்களுக்காக அனைவரும் காத்திருக்கிறோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றங்களை பட்டியலிட்டு வரலாற்றை சொன்னால் கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆறாத வடுவென ஆற்றுப்படுத்த முடியாத துயரென கருணாநிதி நம்மை பிரிந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக நினைவு கூர்ந்தார். கருணாநிதி காட்டிய பாதையில் தமிழும் தமிழ்நாடும் அவனிதனில் உயர்ந்து விளங்கப்படும் என உறுதியெடுத்து உரமூட்டிக் கொண்டோம் என முதல்வர் குறியிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 413ஆக உயர்ந்துள்ளது. காணாமல் போன 152 பேரை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். மாயமானவர்களில் 138 பேருடைய பெயர் விவரங்களுடன் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் தவிர உறவினர்களும் அங்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. கிணறுகள் உள்ள இடங்களில் மிக ஆழத்திற்கு தேட திட்டமிடப்பட்டுள்ளது. தேடும் பணியை நிறுத்துவது தொடர்பாக இராணுவமே முடிவு செய்வது என சம்பவ இடத்தில் முகாமிட்டு மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்து வரும் அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெரம்பூரில் கடந்த மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பொன்னை பாலு உட்பட 21 பேர் கைதான நிலையில் திருவேங்கடம் என்ற ரவுடியை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக வடசென்னை ரவுடி நாகேந்திரனின் மகனும் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். 3 நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அஸ்வத்தாமனை நீக்கி காங்கிரஸ் கட்சி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க கோரி சட்டியை தலையில் வைத்துக் கொண்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் பரமத்தி சாலை கீரம்பூர் டோல்கேட் அடுத்து கோனூர் ஊராட்சி எல்லைக்குட்பட்ட தென்னந்தோப்பில் தென்னை மரத்தில் கள்ளு கட்டி கள்ளு இறக்கும் போராட்டம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைவர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது. தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து கள்ளுக்கு உண்டான தடையை நீக்கி தமிழகம் முழுவதும் கள்ளுக்கடை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலையில் சட்டியை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து கல் இறக்குவதற்கு உண்டான தடை விதித்துள்ளது. கல் இறக்குவதற்கு அந்த தடையை நீக்க கோரி கடந்த மாதம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் கல் இறக்கும் போராட்டம் அறிவித்தோம். ஒரு சில காரணத்தின் காரணமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கல்லுக்குண்டான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
அதன் அடிப்படையிலே தமிழக அரசு இதுவரையிலும் அமல்படுத்தாமல் கல்லுக்குண்டான தடை நீக்க அமல்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது. ஆகவே கல்லினால் இயற்கையான உணவில் இருந்து எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற கல்லு குடிப்பவர்களுக்கு நபர்களுக்கும் எந்த விதமான எந்த பாதிப்பும் கிடையாது. விஷ சாராயத்தையும் கள்ள சாராயத்தையும் குடித்துவிட்டு பல லட்சமான உயிரினங்கள் விவசாயிகளுடைய உயிரினங்களும் ஆகட்டும் மற்ற பொதுமக்களாகட்டும் மற்ற குடிநபர்களாக இருந்தாலும் இறந்து விடுகிறார்கள். விவசாயி இயற்கை பானத்தை அருந்துவதால் உடல் நலத்துக்கு தான் நல்லது. ஆகவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய விலை வீழ்ச்சி தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தவும் தென்னை மரத்தினுடைய சொறி தேங்காயை நோய் தாக்காமல் தடுக்கவும் தமிழக அரசு உடனடியாக கல்லுக்கு விதித்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக என்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கு முதலாக கல்லு கட்டும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோபாலா என கோஷம் எழுப்பி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் விழா மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும். இரவு 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமனார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 3ஆம் தேதி 5 கருட சேவையும் 7ஆம் திருநாளான கடந்த 5ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. இந்நிலையில் 9ஆம் திருநாளான ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. ஆடிப்பூர தேர் திருவிழாவை காண தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஆடிப்பூரம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமனாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலன் பெறலாம் என நம்பப்படுகிறது. மேலும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம்பிடித்து இழுத்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். முன்னதாக அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூட்டி கழைத்த வஸ்திரத்தை உடுத்தி திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்தனர். தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்று கோஷத்துடன் வடம் பிடித்து 4 ரத வீதிகளின் வழியாக தேரை இழுத்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெராஸ்கான் அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், ஆண்டாள் கோயில் ஸ்ரீ சடகோப ராமானுஜ ஜீயர் கோவில் அறங்காவலர் குழு தலைவரும் ராம்கோ குரூப் சேர்மனுமான வெங்கட்ராமராஜா உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் பல்லடம் பகுதியில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக வாகனம் ஒன்று அந்த வழியே வருவதை கண்ட காவலர்கள் நிறுத்தி சோதனை செய்த போது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து வாகனத்தில் இருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர்கள் பெங்களூரில் இருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து குட்கா பொருட்களை கடத்தி வந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பல்லடம் அருகே 1100 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் சுற்றியுள்ள ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வண்ணம் இந்த முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முகாமினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். முகாமில் பழவேற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் தினந்தோறும் பள்ளிக்கு சென்று வரும்போது அவ்வழியில் பயமுறுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் அதிகபட்ச மனுக்கள் முதியோர் ஓய்வூதியத்திற்கும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப மனுக்களை அளித்தனர். இந்த முகாமில் நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ எட்டியம்மன் 30ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா, அம்மனுக்கு ஆகாய மார்க்கமாக பறந்து மாலை அணிவிக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு பூஜை செய்து சுவாமியை வழிபட்டனர்.
தொடர்ந்து மேலும் மாலை போட்ட பக்தர்கள் அம்மனுக்கு அலகு குத்தியபடி அந்தரத்தில் தொங்கியவாறு அம்மனுக்கு மாலை செலுத்தி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி கற்பூர தீப ஆராதனை காட்டி எலுமிச்சம்பழம், தாலி கயிறு, குங்குமம், மஞ்சள், வில்வ இலை உள்ளிட்ட பொருட்களை கீழே உள்ள பக்தர்களுக்கு வீசினர். அப்போது பக்தியுடன் பக்தர்கள் எடுத்து சென்றனர். திருவிழாவை காண அப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயசுதா. இவர் இதே பகுதியில் ரேணு ஃபேஷன் என்ற துணிக்கடையில் பணியாற்றி வரும் நிலையில் துணிக்கடையிற்கு ஆடை எடுப்பது போல் வந்த 2 நபர்கள் ஆடை எடுப்பது போல் நடித்து ஜெயசுதாவின் கவனத்தை திசை திருப்பி அவரது செல்போனை திருடி சென்றுள்ளனர். உடனடியாக அவர்களை ஜெயசுதா மற்றும் கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் பிடிக்க முயன்றபோது கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் இது குறித்து ஜெயசுதா ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செல்போனை திருடி சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த மருசூர் கிராமத்தில் கடந்த 3ஆம் தேதி அன்று வீட்டின் வாசற்படியில் உறங்கிக் கொண்டிருந்த வயதான மூதாட்டி கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க சங்கிலியையும் தொடர்ந்து அடுத்த நாளே தச்சூர் கிராமத்தில் கதவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகளையும் ஒரே கும்பலை சேர்ந்த திருடர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 3 நபர்களை போலீசார் விசாரணை செய்ததில் முன்னுக்கு புறம்பாக பேசியுள்ளனர். அவர்கள் 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன், ரகு பிரசாத் மற்றும் பாண்டுரங்கன் என்பவர்கள் என்றும் மூதாட்டியிடமும் கதவை உடைத்தும் நகைகளை திருடியவர்கள் இவர்கள்தான் என தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 19 சவரன் நகைகளையும் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை சாலையனூர் பகுதியை சேர்ந்த பாரதி என்பவர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்தார். இவரை கைது செய்து காவலர்கள் சிறையில் அடைத்தனர். மேலும் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரேன் ஸ்ருதி அவர்கள் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜேயு சந்திரகலா அவர்கள் குற்றவாளியை ஓராண்டு குண்டர் தடுப்பு காவலில் வைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் பாரதியை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி வேளாண்மை துறை அலுவலக கூட்ட அரங்கில் விவசாய குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆரணியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து விவசாயிகள் பங்கேற்க கூட்டத்திற்கு தங்கள் குறைகளை தெரிவித்து தீர்வு காண வந்திருந்த நிலையில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததை கண்டு ஆவேசம் அடைந்தனர். மேலும் தங்களின் குறைகளை தெரிவிக்க வரும் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் யாருமே பங்கேற்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பதை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு அனைத்து அதிகாரிகளும் சென்றுவிட்டதால் அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று கூறுகின்றனர். இதனால் விவசாய குறைதீர்வு கூட்டத்தை மாற்று தேதி அறிவிக்குமாறு விவசாயிகள் சார்பில் கேட்டதற்கு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என தெரிவிக்கின்றனர். மீட்டிங் நடைபெறுவதாக ஏடி அவர்கள் தெரிவித்தார்கள். நேற்று நாங்கள் ஏடி அவர்களுக்கு நம்ம தாலுகாவில் இன்றைக்கி 2 மீட்டிங் மக்கள் முதல்வர் மீட்டிங் இருக்குது. அதே போல் மாவட்ட ஆட்சியாளர் குணத்தூரில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதிகாரி அங்கே போனால் மீட்டிங் நடக்காதுங்க, எங்களுக்கு புதன் விழா இல்லை வேறு ஒரு டேட்டில் நட்டுங்கன்னு நாங்கள் ஏடி அவர்களுக்கு கேட்டோம். நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் கேட்டு நாங்கள் மீட்டிங் நடத்துன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்ல. காலையில் ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து விவசாய மீட்டிங் நடக்குது, எல்லா அதிகாரி வந்துட்டாங்க வான்றாங்க. ஆனால் ஒரு அதிகாரி கூட இது வரைக்கும் வர்றாரு. அதனால் வந்து ஆரணி தாலுகாவில் கொடுக்குற மனுவுக்கு எந்த ஒரு அதிகாரியும் வந்து சரியான முறையில் பதில் கொடுக்கறது கிடையாது. அதேபோல் மீட்டிங்க்கு அனைத்து துறை அதிகாரி யாரும் வந்து சரியாக கலந்துக்கிறது இல்லை. விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஜமாபந்தியில் கொடுத்த மனுக்கு 1200 மனு என்ன சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஜமாபந்தியில் ஒரு 50 பேர் கூட நலத்திட்டங்களை கொடுக்கல. ஆனால் இது வரைக்கும் அந்த 1250, 1150, 1100 கூட இருக்கலாம். இன்ன வரைக்கும் யாருக்கும் கொடுத்த மனுக்கு ஒப்புதல் ரசீது தள்ளுபடி ஏன் தள்ளுபடி பண்ணுறோம், ஏன் ஏற்பு என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தரல. அதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு விவசாய பணிக்கு தான் முக்கியத்துவம். எல்லாமே அரசு அதிகாரிங்க எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் நடத்து அனைத்து துறை அதிகாரி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை எதுனா இருந்தாலும் அதை தவிர்த்து வச்சுட்டு இல்லை வேறு ஒரு டேட் மாற்றி எங்கள் அனைத்து துறை அதிகாரி கலந்து எங்களுக்கு மீட்டிங் நடத்தணும். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில்
சமூக நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் செய்தியாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடந்தது. இதில் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், பெண் சிசு கொலைகளை தடுத்தல், பெண் குழந்தைகள் கருக்கலைப்பை தடுத்தல், பெண் கல்வியை மேம்படுத்துதல், பெண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரித்தல், பெண் கல்வி ஊக்கப்படுத்துதல், பெண் கொடுமைகள் தடுத்தல், குழந்தை திருமணம் தடுத்தல் ஆகியவைகள் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. இதில் குழந்தைகள் பாதுகாப்பது குறித்து பல திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து கூறினார்கள். குறிப்பாக கருவிலேயே பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தைகள் கருக்கொலைகளை செய்ய வித்திடும் ஸ்கேன் சென்டர்கள் குறித்து தகவல் அளிக்குமாறு கூறினார்கள். இதில் வேலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் திரளான செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களால் அவாமி லீக் கட்சி தலைவர்கள், குடும்பத்தினர் என 29 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு போராட்டக்காரர்களின் வன்முறை வெறியாட்டத்தால் இதுவரை 440 பேர் பலியாகி உள்ளனர். வங்கதேசத்தில் இருந்த ஏராளமான இந்து கோயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்து மக்கள் வாழும் வீடுகள், தொழிற்சாலைகள் சேதப்படுத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 2 இந்து மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு கடந்த 2 நாட்களில் மட்டும் அவாமி லீக் கட்சி தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப என இதுவரை 29 உடல்களை வங்கதேச அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் பேரணி. ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 14இல் மதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் என வைகோ அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மக்களவையில் ராகுல் காந்தி மீண்டும் வலியுறுத்தல். இந்தியாவின் பெருமை நீங்கள். வினேஷ் போகத்துக்கு பிரதமர் மோடி ஆறுதல். செந்தில் பாலாஜி வழக்கு. அமலாக்கத்துறைக்கு அதிரடி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.